சில கோவிலுக்கும் நமக்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்கும். அப்படிப்பட்ட கோயில்லாம் இது கூட. இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை. வெளியில் பார்த்துட்டு போகிறத விட சரி, இன்றைக்கி இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னு முடிவு பண்ணி உள்ளே போயாச்சு. சூலாயத்தோட ஆஞ்சநேயர் தான் வரவேற்காரு. ஆக்சுவலாக இது பின்வாசல், முன்வாசல் அங்கூடி இருக்குது. இந்த பைபாஸ் ரோட்டில் தான் இது இந்த முகப்பு வருது. எல்லையம்மன் கோயில். எல்லையம்மன் எல்லையில் தான் இருப்பாங்க. அதனால பைபாஸ் ரோட்டில் எல்லையம்மன் வந்து குடியிருக்காங்க. இங்கே போகிற வாகனோட்டிகளும் சரி, அங்கே இருக்கிற மெக்கானிக்ஸ், கார் ஓட்டுநர்கள், அப்புறம் பாதை சரியாக போகிறவங்க எல்லோரும் இந்த கோயிலை கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு காந்த சக்தி மாதிரி இந்த கோயில் உள்ளே இழுக்கும். நான் சொன்னேன், ஏற்கனவே நாங்கள் போகும்போதே ஒவ்வொரு உள்ளே வா வான்னு சொல்லும். ஆனால் போனதில்லை. இந்த முறை இருந்தில்ல, நேற்று போயிட்டு இருக்கும்போது உள்ளே போகலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆடி வெள்ளி வேறு. சரி, ஓகே போவோம் அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். உண்மையிலே சொல்கிறேன், வெளியில் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது. காரு இறைச்சல் சொல்லி மனசு நிம்மதி இல்லாமல் இருக்குது இல்லையா. கொஞ்சம் 10 அடி தூரம் அந்த கோயிலில் உள்ளே போனோடனே அவ்வளோ சைலண்டாக இருக்குது. அவ்வளோ மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. கோயிலையும் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. நீட்டாக சுத்தம் செஞ்சு கோலம்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த இஷ்டத்தையுமோ அவ்வளோ இஷ்டத்தையும் இங்கே இருக்குன்னு சொல்லலாம். சிவருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கார். மகா விஷ்ணு இருக்கார். இப்படி எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. சனீஸ்வரன் விட்டு நவக்கிரகங்கள் எல்லாமே இருக்காங்க. மெயின் தெய்வமாக வந்து நான் சொன்ன மாதிரி எல்லையம்மன் காட்சியளிக்கிறாங்க. எல்லையம்மன் முகப்பு வாசலில் முதல்ல என்ட்ரன்ஸ் ஆனவுடனே எல்லையம்மன் காட்சியளிப்பாங்க. அதை சுற்றி வந்தோன்னா கடைசியில் தான் ஆஞ்சநேயரும் அந்த சூலாயுதம் இருக்கும். நம்ம வந்து இந்த வழியாக வந்ததுனால பார்த்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அற்புதமான அந்த கோயிலாக இருந்ததுங்கிறத அந்த முதல் நாள் உள்ள கோயிலுக்கு போனே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஒவ்வொருக்கும் தனித்தனி சன்னதி. சிவனுக்கும் தனி சன்னதி, பெருமாளுக்கு தனி சன்னதி, துர்க்கை அம்மானுக்கு தனி சன்னதி, இது போக சிறிய தெய்வங்களுக்கும் பின்னால் தனி சன்னதிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நிறைய ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அந்த கோயிலுக்கு காலையில் வந்துட்டு போகிறத பார்க்க முடியும். ஏன்னா அந்த முகப்பு பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. மணலி போகிறவங்க, அந்த வழியாக போகிறவங்களும் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. காலை வேளையில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாகன ஓட்டிகளும் அதிகமாக வராங்க. பக்கத்தில் பூக்கடை, சின்ன சின்ன கடைகளும் வந்து இருக்குது. ரோட்டுக்கு இந்த சைடு பார்க்கும்போது ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. அதுக்கு காரணம் இந்த எல்லையம்மனாக கூட இருக்கலாம். நீங்கள் எப்போது இந்த பகுதியில் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லையம்மன் கோயிலை மறக்காதீங்க. மஞ்சம்பாக்கம் ரோட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. மஞ்சம்பாக்கம் பைபாஸ் ரோட்டில் தான் இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரையும் பார்க்கலாம், எல்லையம்மனையும் பார்க்கலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வங்களையும் பார்க்கலாம். மனசு நிறைவோடு செல்லலாம். கோயிலுக்குள்ள அவ்வளோ அமைதியாக இருக்கிறது தெரியும். ஸோ நம்மளை சுற்றி ப்ராப்ளங்கள் எல்லாமே இருக்கும், பரபரப்பாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும். அந்த கோயில் மாதிரி. ஸோ பரபரப்பான விஷயத்தை விடுங்க, மனசுக்கு பிடிக்கிற விஷயத்தை